சென்னையின் பல்வேறு இடங்களில் 4 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகரில் உள்ள 15 மண்டலங்களுக்கு உட்பட்ட 200 வார்டுகளுக்கு தேவையான தண்ணீரானது செம்பரம்பாக்கம், புழல் போன்ற ஏரிகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த பருவமழையின் போது பெய்த மழைநீரை சேமிப்பதற்கு நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சரின் விடிய அரசு போதிய வழிவகைகளை செய்யாததால் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கோடைக்காலம் தொடங்குவதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் மேற்கு மாம்பலம், வடபழனி, கோடம்பாக்கம், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் 4 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போன ஒரு 6 மாதம்னாலாம் 1 விட்டு 1 நாள் தான் தண்ணி வந்தது. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணியை அனுப்புகிறாங்க. அது போய் கேட்டால் என்னென்ன சொல்ல மாட்டேன்றாங்க. போடுவாங்க ஏஐ சொல்லி பார்த்தாச்சு, இப்படி தான் போயின்னு இருக்குது. இதாலேயே இங்கே பிரச்சனை நிறைய பக்கத்து வீட்டுக்கு, ஏற்ற வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயின்னு தான் இருக்குது. கறி கட்டும்போது சொல்லிட்டு வந்தேனே, இங்கே தண்ணி நிற்கிது பாரு, அந்த கறி கடையாண்ட அவ்வளோ தண்ணி நிற்கிது. அதுலேயே நாங்கள் சேர்த்து புண்ணே வந்துடுச்சு எங்களுக்கு. எவ்வளோ சேர்த்து புண்ணு 2 காலில் தெரியுமா? அது எத்தனையோ வாட்டி கார்பரேஷனில் நான் கூட போய் சொன்னேன், 10 பேராக வந்து சொல்லுங்கள், யார் வராங்க 10 பேர், யார் வேலையை விட்டு வர போகிறாங்க? இன்னும் தண்ணி கஷ்டம் தான் இனிமேல், ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கு இனிமேல். இப்போவே எப்படி இருக்குது, போன மாதத்துலேருந்தே தண்ணி வரல சார் சரியா.